ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025 தமிழுக்கான கீ ஆன்சர் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கீ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் +1க்கு 2022 பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கான ஒரு கீ ஆன்சர் தான். ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினா கேட்டிருக்காங்க, எப்படி கீ ஆன்சருக்கு மார்க் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கீ ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க. மருந்து அப்படின்னா என்ன, மருந்து மரம்னா என்ன, நாங்குள் புழு மண்புழு இது எழுதியிருந்தால் 2 மார்க்கு. ஸோ இப்படி தான் இருக்கும். எதிலாய் குருவிகள் எங்கே போயின, மரங்கள் வெட்டப்பட்டன, மழை பெய்யவில்லை, மண்வளம் குன்றியது, இயற்கை சூழலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுவதால் வாழ்வதற்கு சூழல் இல்லாத குருவிகள் எங்கோ போயின அப்படிங்கிற மாதிரி எழுதணும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு அரை மார்க் கொடுக்குறாங்க. நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தமிழ் மொழியில் வரை என்ற சொல் முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே நமக்கு வேணும் ஒன்றனுக்கு மட்டும் புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் கலைச்சொல்லாக்கம் கேட்டிருக்கப்பட்டிருக்கு. விடைக்கேற்ற வினா எழுத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வல்லினமைகளை இட்டு நீக்கி எழுதுக, புறநானூருடைய கருத்தியலுக்கு இணையான குரட்பாட்கள் யாவை, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புகழுக்குரிய பண்புகள் யாவை, உயர்தமிழை உயிரென்று போற்றுமீன்கள், நல்லா படிச்சுக்கோங்க. வாய்க்காலின் சிறப்புகள் முக்கியமான வினா. எல்லாத்துக்கும் 4 பாயிண்ட் எழுதணும். ஜீவாவின் பேச்சு மொழி ஒரு முக்கியமானது. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் கீழேயே பார்த்திங்கன்னா நேரடி மொழி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த கீ ஆன்சரை இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் எப்படி கீ ஆன்சருக்கு மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி கீ ஆன்சர்லாம் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அணி பொறுத்த வரைக்கும் உருவக அணியை நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. ஓமை அணி நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. அணி இலக்கணம் 2 மதிப்பெண், சான்று 1 மதிப்பெண், பொருத்தம் 1 மதிப்பெண், 4 மதிப்பெண் இப்படி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இலக்கிய நயம் பாராட்டுக்கு கேட்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு எழுத்து வடிவ குறியீடுகள் நல்லா பார்த்துக்கோங்க. புதிர்களுக்கான வினா விடை. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய கீ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11th தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கீ ஆன்சர் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யானை டாக்டர்லாம் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான வினா, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு திருக்குறள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கீ ஆன்சர் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.